வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டீ கோஸ்டர், டீ பாட் கோஸ்டர் எது என்ன சொல்லலாம். இது வந்து அந்த டீ கப்பு இல்லை வாட்ரு பாட்டில் இல்லை மணி பிளான்ட் போட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் அது மேலே நீங்கள் வைக்கிறதுக்காக மல்டிபர்பஸாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேஸ் கலர்ஸ் என்ன வேணாலும் சென்டர் பேஸ் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம லீஃப் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் கண்டிப்பாக தேவை. ஃப்ளவருக்கு சாய்ஸ் ஆஃப் யுவர் கலர்ஸ், எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் அக்ரலிக் யான் தான். ஹூக் சைஸ் வந்துட்டு 3.5 mm தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம சென்டர் பீஸ் பேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இது பேபி பிங்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ரைட் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யானை வச்சுக்கோங்க. மேஜிக் ரிங். ஸோ நான் மேஜிக் ரிங் எப்படி போடுறதுன்னு வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா தரேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போது யானை ஹுக் இன்சர்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 செயின் போட்டுருவோம். இப்போது இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம 50 DC டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். டிசின்னா டபுள் க்ரோஷே. இப்படி ஒரு தடவை, 2 தடவை, 1 2 கரெக்டாக ஈவன் நம்பரில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம முதல் செயின் 3 போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து நம்ம கவுண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இப்போ 3 போட்டிருக்கேன், 4 5. இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், டோட்டல் 16 டபுள் க்ரோஷே போட்டேன். இப்போ இந்த செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, 1 2 3. ஸோ அதில் ஃபஸ்ட்டு செயினில் விட்டுட்டு நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். போட்டு இதை கீழே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டைட் பண்ணிடுங்க மேஜிக் ரிங். ஓகேவா? ஃபுல் டைட்டு போட்டு இப்போ நம்ம வந்துட்டு செயின் 1 செயின் 2 செயின் 3 போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இங்கே மேலே ஸ்டிச் தெரியுது இல்லையா, இந்த ஸ்டிச்சு. ஸோ இதுக்குள்ளே ஒவ்வொன்றிலையும் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டோம் இல்லையா, அதிலே நம்ம நூல் சுற்றிட்டு ஒரு டிசி டபுள் க்ரோஷே. ஸோ இது டபுள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இன்னும் ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷே. ஸோ இருங்க நான் சொல்லிடுறேன். பாருங்கள், ரவுண்டில் நம்ம 16 போட்டிருக்கோம். இதுக்கு மேலே 16க்கு மேலே ஒவ்வொரு இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சு ஒவ்வொன்றிலையும் 2 போட போகிறோம். ஸோ 16 மேலே வந்து 32 வரும். இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், டோட்டல் எனக்கு 32 ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டு இந்த செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, மேலே இருக்கிற செயின் 1ல் இங்கே தெரியுது பார்த்திங்கன்னா, அதில் நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுச்சு. நெக்ஸ்ட்டு செயின் 1 செயின் 2 செயின் 3. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே செயின் 3 போட்டிருக்காரு, அது ஒன்று தான் கணக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பாருங்கள், அதில் 2 போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2. டோட்டல் நம்மளுக்கு 48 ஸ்டிச் வரணும். சாரி, எப்படி கணக்குனா 1ல் 1, செகண்ட் ஸ்டிச்சில் 2. சாரி, ஒரு ஸ்டிச்சில் 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2, ஒரு ஸ்டிச்சில் 1, ஒரு ஸ்டிச்சில் 2. ஸோ
1 2 1 2 அந்த கவுண்ட்டில் தான் நம்ம இதை ஃபுல்லு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இது பேட்டர்ன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் பிட்வீனில், பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது மாதிரி போட்டுவாங்க. ஓகேவா? இது ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், டோட்டல் 3வது ரவுண்டு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு 16, நெக்ஸ்ட்டு 32, நெக்ஸ்ட்டு 48. இது வந்து சிங்கிளாக 16. இது ஒரு ஸ்டிச்சில் 2 2ஆக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சில் 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2, 1 2 1 2 இந்த கவுண்டில் டோட்டல் லாஸ்ட்டில் வந்தாச்சு. இப்போ செயின் 1 2 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதில் விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள், பேஸ் இதுதான். பாருங்கள், நம்மளோட பேஸ் இதுதான். இப்போது இதோட அளவு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஏதாச்சும் ஒரு டீ கப். பாருங்கள், கரெக்டாக இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வைக்கிற அளவுக்கு எனக்கு கரெக்டாக இந்த பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், க்ளோஸில் கூட காமிக்கிறேன். கரெக்டாக ஒரு டீ கப் வைக்கிற அளவுக்கு. ஸோ ஒரு டீ கப்பு இல்லை ஒரு வாட்டர் கிளாஸ் கரெக்டாக அது அந்த பேஸில் செட் ஆகுது. ஸோ இந்த அளவு எனக்கு போதும். ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன் வர்றதுக்காக க்ரீன் கலர் யான். வந்து எப்போவுமே க்ரீன் கலர் யான் யூஸ் பண்ணுங்கள். அது க்ரீன் தான் தேவை, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் இந்த ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி இந்த யான் இந்த ஹூக்குள்ளே விட்டு இதில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு செயின் போட்டு டைட் ஆக்கிடுங்க. ஓகேவா? செயின் 1 போட்டு நெக்ஸ்ட்டு செயின் 4 போட்டுக்கோங்க. இது 1 போட்டாலும் அதை விட்டுருங்க. 1 2 3 4 செயின் போட்டு சேம் அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே திருப்பி நூலை சுற்றி ஒரு சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே போட்டுச்சு. நெக்ஸ்ட் இப்போது செயின் 2 போட்டுக்கலாம். செயின் 1 செயின் 2 போட்டு 2 ஸ்டிச்சு நம்ம ஸ்கிப் பண்ணலாம். 1 2 பாருங்கள், தெரியுதா? ஒன் டூ த்ரீ தேர்ட் இருக்குல்ல, அங்கே நம்ம இப்போ ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். டபுள் க்ரோஷே இன்சர்ட் பண்ணி ஒன்று திருப்பி செயின் 2 போட்டுக்கோங்க. சேம் இதில் திருப்பின ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வி ஸ்டிச் மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த வி ஸ்டிச் மாதிரி வரணும். நெக்ஸ்ட் அகெயின் செயின் 1 செயின் 2 போட்டு 1 2 மூணாவதில் அகெயின் நூலை சுற்றிக்கிட்டு டபுள் க்ரோஷே போடுறோம். நெக்ஸ்ட் செயின் 1 செயின் 2 நேரில் சுற்றிட்டு திருப்பி நெக்ஸ்ட் அதே சேம் ஸ்டிச்சில்
டபுள் crochet போடுறோம். தெரியுதா? ஸோ இதை சுற்றி இதே மாதிரி இப்போ போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக லாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் கரெக்டாக போட்டதுனால லாஸ்ட்டில் இந்த இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குது, இது சரியாக தெரியாது, இங்கே ஒரு ஸ்டிச், 2 ஸ்டிச்சு. ஸோ இப்போது செயின் 1 செயின் 2 போட்டு லாஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் இந்த 1 2 3ல் விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். செயின் 1 போட்டு வழக்கம் போல் நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. பேட்டர்ன் பார்க்குறதுக்கு இப்போது இப்படி தான் இருக்கும். ஒரு டிசி செயின் 2, ஒரு டிசி செயின் 2, ஒரு டிசி செயின் 2, ஒரு டிசி. இங்கே நம்ம 2 ஸ்கிப் பண்ணோம், ஒரு கேப்லேயும் ஸ்கிப் பண்ணி 3வது இதில் 2 ஸ்கிப்பு பண்ணுங்க. இந்த ஸ்டிச்சஸ்ஸு 3வது ஸ்டிச்சில் 2 டிசி. ஓகேவா? பேட்டர்ன் பார்க்குறதுக்கு இப்படி தான். இப்போ முதல்ல நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸ்விங் நீடில் இருக்கும், ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி எந்த அளவுக்கு டைட்டாக முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக எடுத்துக்கோங்க. இங்கே இருக்க பாருங்கள் இது பின்னாடி, ஸோ தெரியாமல் அப்படியே மறைச்சி விட்டுருங்க. இது ஒரு தடவை நல்லா மறைச்சி டைட் ஆக்கிடுங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம மற்றது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பின்னாடி ஃபுல்லு நூலை மறைச்சி இது பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் இந்த கட் பண்ணி விட்டுருப்பீங்களே, அதில் ஃபேப்ரிக் க்ளூ கிடைக்கும், அது ஒட்டி விட்டுருங்க, நூல் பிரிஞ்சு வராது. இந்த டியூலிப் இந்த ஃப்ளவர் போடுறதுக்காக நான் பிரைட் ரெட் எடுத்திருக்கேன். ஸோ கலர் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வி ஸ்டிச்சில் எங்கே வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி அதை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு செயின் போட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ செயின் 1 செயின் 2 செயின் 3 ஓகேவா போட்டு இப்போது சேம் இதில் 4 தடவை டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் 3 போட்டுக்கோல, இது கவுண்ட் தான். ஸோ டோட்டல் 5 டபுள் crochet, 2 3 4 5 போட்டோம். இதில் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருங்க. ஸோ இப்போது இப்படி தான் இருக்கும், 5 டிசி ஆயிடுச்சு. இந்த செயின் 3 போட்டுக்கல, அது கவுண்ட்டு தான். 1 2 3 4 5. இப்போ இந்த செயின் 3ல் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இது கேப்பில் இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த நூல் இருக்கு இல்லையா, இதை போட்டு நூலை டைட்டாக இழுத்துருங்க. டைட்டாக இழுத்திங்கன்னா இந்த இதில் நம்மளுக்கு வந்துடணும். ஓகேவா? வந்த உடனே இங்கே கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நூல் இப்போ நான் இழுத்து டைட் பண்ணி வச்சுருக்கேன், டைட் ஆக்கிடுவேன். ஸோ இப்போ இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நூல் எடுத்து டைட் ஆக்கியாச்சு. ஸோ இப்போ செயின் 1 செயின் 2 செயின் 3 இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். பார்த்தா பின் வழியாக இப்படி வந்துடும். ஸோ திருப்பி நூலை சுற்றி வெளியில் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் crochet 1 2 3 திருப்பினும் இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணி நூலை எடுத்து வெளியில் கொண்டு வந்து திருப்பினும் ஒரு தடவை சிங்கிள் crochet 1 2 3 திருப்பி நூலை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்து இன்னொரு சிங்கிள் crochet 1 2 செயின் போட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு சிங்கிள் crochet. இப்போது செயின் 1 செயின் 2 போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இப்போது இப்படி தான் இருக்கும். 3 தடவை இந்த செயின் 3 போட்டு இது மாதிரி போடணும். அப்போ தான் அந்த டியூலிஃபோட டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும்.
அது போடலன்னா நல்லா இருக்காது, இது போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமா இது பஃப் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த 5 தடவை போட்டிருக்கோம் இல்லையா டிசி இது. ஸோ பின்னாடி இப்படி இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இப்போது 5 தடவை நம்ம டபுள் குரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 ஒர்க் பண்ணி இந்த நூலை கொஞ்சம் லூஸாக விட்டுக்குங்க. டிசி போட்டுக்கலையே மேலே ஸ்டிச் தெரியுதா, ஸோ இதுக்குள்ளே நூலை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இந்த நூலுக்குள்ளே பெருசாக விட்டுருக்குள்ள அதை வச்சு டைட் ஆக்கிடுங்க. டைட் ஆக்கிட்டு இந்த டிசிக்கு வெளியே கொண்டு வந்துடுங்க. இப்போ செயின் 1, செயின் 2, செயின் 3 இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணுறோம். பாருங்கள், பின் வழியாக வந்துடும். ஸோ வெளியில் கொண்டு வந்து ஒரு டிசி, செயின் 1, செயின் 1, செயின் 2, செயின் 3 இந்த கேப்பில் விட்டு பின்னாடி வழியாக கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து பின் வழியாக ஊக்கு போகும். அந்த நூலை சுற்றி முன் வழியாக கொண்டு வந்துட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 2 3 2 தடவை போட்டோம். 3வது தடவை வெளியில் கொண்டு வந்து இப்போ செயின் 1, செயின் 2 இந்த இங்கே இருக்கு இல்லையா, செயின் 2 போட்டிருக்கோம், அங்கே விட்டு போட்டு திருப்பி செயின் 1, செயின் 2. ஸோ இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போடும்போது கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பேபி பிங்க், க்ரீன், பிரைட் ரெட். வீடியோவில் பேபி பிங்க் வந்து ஒயிட்டாக தெரிஞ்சாலும் தெரியலாம். ஸோ எப்போதுமே லீஃபுக்கு க்ரீன் தான் தேவை. இந்த ஃப்ளவர் போடும்போது நல்ல ஒரு கலர் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் பாட்டுக்கு, டீ பாட்டுக்கு இல்லை எந்த டெக்கர் பண்ணுறீங்களோ பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த டியூலிப் போடுறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓவரால் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது செயின் 2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் செயின் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு செயின் 1, செயின் 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது ஃபைனலாக முடிக்கும் போது இங்கே முதல்ல ஒரு செயின் 3 போட்டு பார்த்தியா, அது இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டு திருப்பி செயின் 1 போட்டு நூலை டைட் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஸோ பின்னாடி இப்போது இந்த ஒரு நூல் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் அப்படி கட்டிடுங்க. அவ்வளோவா தெரியாது, அதனால் தாராளமாக கட்டிடுங்க. கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒட்டிடலாம். இது பின்னாடி இந்த டியூலிப் எல்லாம் பார்க்குறதுக்கு, இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் பின்னாடி. இது நம்ம கம்ப்ளீட் ஒர்க் பாருங்கள், ஃபுல்லு க்ளோஸில் காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம டீ கப் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டீ கப் வேணுமா, டீ கப் இல்லை வாட்டர் கிளாஸ், கரெக்டாக அதுக்கான பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் இது டவுட் கிளியர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் பாய்.